கும்பகோணத்திலிருந்து 10 கிலோமீட்டர் திருத்தலம். திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரம் மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு இந்த இடத்துல. திருமங்கை ஆழ்வாருக்கு பஞ்சசம்ஸ்காரம், இவருக்கு ஆச்சாரியன்கிறதுனால 100 பாடல், இவருக்கு 2 கை, திருவல்லிக்கேணி பார்த்த சாரதி ரங்கநாதருக்கு 2 கை, 3 பெருமாளுக்கு 2 கையோட இருப்பார். இவர் ஆச்சாரியன்கிறதுனால சங்கு சக்கரத்தோட இருக்கார். திருவல்லிக்கேணி பார்த்த சாரதியா இருந்து அவர் யாருங்கிறது காட்டுறதுனால சாட்ட மீச சங்கு உண்டு. ரங்கநாதர் மனுஷ ரூபத்தில் இருக்கிறதுனால அவருக்கு 2 கையோட படுத்துட்டு இருப்பார். திருமங்கை ஆழ்வாருக்கு ஆச்சாரிய பெருமாள் 2 கைதான், சுவாமிக்கு 4 கை கிடையாது. மனுஷனுடைய அவதாரமாக சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறார். ஆச்சாரியங்கிறதுனால திருமங்கை ஆழ்வார் 100 பாசுரம் மங்களாசாசனம், இவருக்கு 100 பாசுரம் திருக்கண்ணபுர சௌரிராஜ பெருமாளுக்கு. இவர் ஆச்சாரியங்கிறதுனால திருக்கண்ணபுர சௌரிராஜன் மந்திர உபதேசத்துக்கு விளக்கம் கொடுத்ததுனால, இவர் ஆச்சாரியங்கிறதுனால வளங்கையாடி நங்கை செங்கமடையானோர் நலங்குள்வாயின் அந்தாளர் வாழும் நிறைய சங்கு சக்கரத்தோட காட்சி கொடுக்கிறார். தேன் கொண்ட சாரம் திருவை கடத்தானை நான் செங்கடாடி நரையூரில் கண்டனே இங்கே திருப்பதி பெருமாள் திருமங்கை ஆழ்வார் தரிசனம் பண்ணதாக மங்களாசாசனம். திருப்பதி சுவாமிக்குள்ள அழகு இருக்குங்கிறத வர்ணிக்கிறார். என்னுடைய ஆச்சாரியனை எனக்கு இங்கே திருப்பதி பெருமாள் காட்சி கொடுத்திருக்கிறார். மேதாவிங்கிற மகளிரை தபஸ் பண்ணி தபசுக்கு இணங்கி இங்கே ஸ்ரீதேவியாக வஞ்சூரவல்லி நாச்சியார் அவதாரம். இங்கே ஸ்ரீதேவி உப்பிலியப்பன் கோவில்ல பூமிதேவி, ஸ்ரீவல்லிபுத்தூர்ல லீலாதேவிக்கு 3 இடத்துல தாயார் சந்தி தனியா கிடையாது, கல்யாண குளத்துல இருக்காரு. அதுவும் இல்லாம அந்த 2 இடத்தோட தாயாருக்கு தனிப்பெருமைங்கிறது இங்கதான், பாக்கி இடத்துல கிடையாது. இங்க தாயாருடைய சொல்படி பெருமாள் கேட்கிறதா இது. தாயார் முன்னாடி போனா பெருமாள் பின்னாடி ஒரு தாயாருடைய பேர்ல ஒரு தாயார் குஷஜாதி பெருமாள் எல்லாமே இங்க தாயாருக்கு தான். பெருமாள் முன்னாடியே சொல்லிட்டாரு, கலியுகத்துல பக்தர்கள்லாம் மனவிச்சொற்படி கேட்க போறாங்க. அதுக்கு முன்னாடி என்னுடைய மனவிச்சொற்படி கேட்கறதுல சொல்லிட்டு இங்க கேட்கறதா இது. அதனாலதான் வாசல்ல இருந்து பார்த்தாலும் சரி, எந்த இடத்துல நீங்க பார்த்தாலும் தாயார் சென்றாகும் பெருமாள் காட்சி கொடுக்கிறார். பெண்ணரசு நாடுங்கிறதுனால சர்வாதிகாரம் இங்க தாயார். இந்தூர் தாயாருக்கு தனியா பழமொழி கூட ஆத்துக்கார சாப்பிடறதுக்கு முன்னாடி, வீட்டுக்கார சாப்பிடறதுக்கு முன்னாடி சாப்பிட்டாச்சுன்னா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கேட்பாங்க, நீங்க என்ன உங்க வீட்டுல நாச்சார் கோயில நாச்சியார் கல்யாண கோலம். தாயாரும் பெருமாளும் பிரியறதே கிடையாது, கல்யாண கோலத்துல காட்சி கொடுக்கிறார். கோல் செங்கனான்னு சோழ மகாராஜாவால கட்டப்பட்ட கோயில். 70 சிவன் கோயில கட்டிட்டு 71வது கோயில அந்த விஷ்ணு கோயில கட்டினதா இருக்கு. 70 சிவன் கோயில கட்டுறதுக்காக முதல்ல சிலந்தியா இருக்கார் கோல் செங்கனான் சோழ மகாராஜா முதல் பிறவியில. அப்ப கஜேந்திரன் தீர்த்தத்தை ஊதி டெய்லி அபிஷேகம் பண்றதுனால சிலந்தியோட கரையிறதுனால மலை கோயிலா கட்டணும், நம்ம கட்டுற கோயில்ல யானை ஏற முடியாத கோயிலா கட்டணும்னு கட்டிட்டு இருக்காங்க 70 சிவன் கோயில. அப்ப ராஜ்யங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு திடீர்னு எல்லாம் கிடைச்சோடனே மோட்சத்துக்கு போடணும் ஒரு ஆசை. மோட்சத்துக்கு போட்டுட்டோடனே சிவபெருமான் மறுபடியும் தபஸ் பண்ணி கேட்கிறான். சிவபெருமான் என்ன சொல்றார், மோட்சத்துக்கு என்னால அனுப்ப முடியாது, நாராயணன் கூப்பிடணுங்கிறார். மறுபடியும் போற தூண்டி விட்டு தோக்க பொழுது ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நம்ம அனுப்பி சொல்லிடணும். வாசுதேவனாலே 2 கையோட இருக்கிறவங்களுக்கு தான் வாசுதேவன் பேர். அதனாலதான் இந்த பெருமாளுக்கு வாசுதேவன் பேர். ஏன்னா 2 கையோட அவருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு போன ராஜ்யங்கள் எல்லாம் மறுபடியும் மீட்டு கொடுக்கிறார் பெருமாள். மீட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் நல்லா ராஜ்யம் பண்ணிட்டு இருக்கா. ராஜ்யம் பண்ணதுக்கு அப்புறம் அவனை மறுபடியும் மோட்சத்துக்கு வச்சுன்னு போறாரு. மோட்சத்துக்கு போய் நல்ல சிவகைங்கரி பண்ணிருக்கான், பெரிய கோயில் எல்லாம் நிறைய கட்டிருக்கான். எனக்கு கடைசியா ஒரு கோயில் கட்டிருக்கான். இதுக்கப்புறம் 8 கோயில் நிறைய கட்டிருக்காங்கிறதுனால அவருக்கு என்ன பண்றது, மறுபடியும் நாயன்மார்கள் ஒருத்தரா இருக்கிறார். 64 நாயன்மார்கள் சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் நாயன்மார்கள் ஒருத்தரா सुपर्णगर्वीकराहार देवाधिपाहार हारिन्दिवौकस्पति क्षिप्तदम्भोळिधाराकिना कल्पकल्पान्तवातूलकल्पोदयानल्पवीरायितोद्यच्चमत्कार दैत्यारि चैत्रध्वजारोह निर्धारितोत्कर्ष सङ्कर्षणात्मङ्गरुत्मन्मरुत्पञ्चकाधीश सत्यादिमूर्तेन कश्चित् समस्तेन படக்கூடியவர் மகாவிஷ்ணுவின் வாகனமாக இருக்கக்கூடிய கருட பகவான். இவர் காஷ்யபருடைய மகன். காஷ்யபருக்கு பாத்தீங்கன்னா 2 மனைவிகள். ஒருத்தவங்க பேரு கத்ரு, இன்னொருத்தவங்க பேரு வினதை. வினதைக்கு பிறந்தவர் தான் கருடன். கத்ருவின் புதல்வர்கள் யாரு அப்படின்னா நாகர்கள். நாகர்களுக்கும் கருடனுக்கும் ஒத்தே போகாதுங்க, தீரா பகை அவங்களுக்குள்ள. காரணம், நாகர்களின் தாயான கத்ரு கருடன் மீதும் வினதையின் மீதும் கொண்ட பொறாமைதான் காரணம். ஆனா இது எல்லாத்தையும் முறியடிச்சு தன்னுடைய தாயை காத்தவர் தான் கருடன்.
కడుదివ్య రూపమా గరుడ వాహనమా శ్రీహరి நாச்சியார் கோவில் ஸ்ரீ கல்கருடன் சந்நிதி இது. இவர் மேல் 9 இடங்களில் நவ நாகங்களும் காணப்படும். இவரை பூஜித்தால் எப்பேற்பட்ட நாகதோஷங்களும் ராகுகேது தோஷங்களும் விலகும். நவநாகங்கள் 1 ஆதிசேடன், 2 கார்கோடகன், 3 அனந்தன், 4 குலிகன், 5 தஷன், 6 சங்கபாலன், 7 பதுமன், 8 மகாபதுமன், 9 பக்ஷிராஜ் என்று பேரு, கலிகருடன் என்று பேரு, வைனராஜ் என்று பேரு. மத்த ஊர்ல மரத்துல தங்கத்துல வெள்ளியில வாங்கணும், இங்கே கல்லால வாங்கணும். வருஷத்துல 2 முறை சுவாமி புறப்பாடு, மார்கழி பங்குனியில. இங்கே தாயார் இருக்கிறதாகவும் இந்த தாயார் பார்த்துட்டு வைகுண்டத்தில் போய் சொல்லி சுவாமியை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதுனால பிரார்த்தனா மூர்த்தி, தாயாரை பெருமாளை சேர்த்து வச்சதுனால கல்யாணம் ஆகாததா குழந்தை இருக்க பதவியர்கள், வியாபார தோஷம், நவகிரக தோஷம், கால சர்ப்ப தோஷம், பக்ஷி தோஷம், ராகு கேது தோஷங்களை போட்டுக்கொண்டார். இவருக்கு இங்கே குருவாரத்துல ரொம்ப விசேஷம், வியாழக்கிழமை தான் முக்கியம். வியாழக்கிழமையில 7 வியாழக்கிழமை சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணா நினைச்ச காரியங்களை பூர்த்தி பண்ணி கொடுக்கிறார். மார்கழி பங்குனியில இவரை வெளியில தூக்கும் போது ஃபர்ஸ்ட் 4 பேர், 4 பேர் தூக்கும் போது வயிற்றுக்காக அப்புறம் 8, வாரையை சேர்த்து 16, 32, 64 பேர் இடம் வந்துருக்கு. வெளியே போய் பெருமாள் அலங்காரம் பண்ணி சப்பரத்துல வச்சு வீதிக்கு போயிட்டு உள்ள வரும்போது 64, 32, 16, 8, அதே போல 4 பேருக்கு சன்னதி உள்ளவர். கண்ணால வாகனங்கிறது இந்த உலகத்துல வேற எங்கேயும் பார்க்க முடியாது. இங்க வாகனம் 6 கால பூஜையோட இருக்க பிரார்த்தனைகள் எல்லாம் இருக்குதான். மார்கழி பங்குனியில மட்டுமே சுவாமி புறப்பாடு, பாக்கி ेटाहतागाधपाताळभाङ्कार सङ्क्रुद्ध नागेन्द्र पीडा श्रेणीभावभास्वन्नख श्रेणये चण्डतुण्डाय नृत्यद्भुजङ्ग ब्रुवे वज्रिणे दंशयातु